வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்னைக்கு நம்ம பால்கோபின் பகத் அந்த லெசனுடைய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். பால்கோபின் பகத் அந்த பாடத்தை எழுதினவர் யாருன்னா ராம்விருக்ஷ் பேனிபுரி. இந்த கதை வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ராம்விருக்ஷ் பேனிபுரியினுடைய கிராமத்தில் இருப்பவர் தான் பால்கோபின் பகத். பகத் மீன்ஸ் பக்தர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவரோட கிராமத்தில் இருக்கிற அந்த பர்சனை பற்றி, பால்கோபினை பற்றி, அவர் அந்த உண்மையாக அந்த இடத்துல அவர் பார்த்ததை பற்றி ஒரு லெசனாக இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அவர் ஒரு உண்மையான பக்தராக இருந்திருக்கிறார். யார்? பால்கோபின். அவரோட எளிமையான இருதயத்தை பற்றி ரொம்ப டச்சிங்காக நம்மளுக்கு இந்த லெசனில் சொல்லியிருக்காரு. அதுதான் பால்கோபின் பகத். பால்கோபின் பகத் மஞ்சேலே கத்திகே கோரே சிட்டே ஆத்மீதே. நான் உங்களுக்கு சைட்லேயே அவரோட பிக்சரையும் கொடுத்துருக்கேன். இப்போ அவரை பற்றின இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி இருப்பார், அவரோட நிறம் என்ன, அவரோட ஹைட் என்ன, அவரோட வயது என்ன, அவரோட ட்ரெஸ்ஸிங் டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபஸ்ட்டு பேராவில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பால்கோபின் பகத் என்பவர் ரொம்ப ஹைட்டானவரும் கிடையாது, குட்டையானவரும் கிடையாது, இடைப்பட்ட உயரத்தில் இருக்கிற மஞ்சோலே மீன்ஸ் இடைப்பட்ட மிடில் இருக்கிற, கத்திகே கோரே சிட்டே ஆத்மிகே ரொம்ப வெண்மை நிறம் உடையவர். 60 से ऊपर के ही होगे 60 வயதிற்கும் மேற்பட்டவர். பால் பக்கு கயே தே அதாவது ஒரு முதிர்ந்தவர். லம்பே தாடி யா ஜடாஜூடுதோ நஹி ரக்தே தே அவர் வந்து ரொம்ப நீளமான தாடியோ, ஜடாஜூடு மீன்ஸ் அந்த ஜடை முடியெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க சாமியாருங்க, அந்த மாதிரிலாம் வைக்கல. किंतु हमेशा उनका चेहरा सफेद बालों से ही जगमग किए रहता. ஆனாலும் அவரோட ஃபேஸில், அதாவது அந்த தாடியை சொல்கிறாங்க, எப்பொழுதுமே அவரோட ஃபேஸில் இருக்கிற அந்த ஒயிட்டான முடி வந்து அவர் ஒரு ஷைனிங்காக காமிக்குதாமா. கபட்டே பில்குல் கம் பஹன்டி ட்ரெஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் போட்டிருக்காரு, நீங்கள் படத்தில் பார்த்தாலே தெரியும். கமர் மே ஏக் லங்கோடி மாத்திர ஒரு கமர் மீன்ஸ் இடுப்புல ஏக் லங்கோடி மீன்ஸ் குழந்தைங்களுக்கு கோவணம் கட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு அந்த வேஷ்டியை வந்து அந்த மாதிரி உங்களுக்கு மடிச்சு சுருட்டி பின்னாடி சொருகிறது அந்த மாதிரி கட்டியிருப்பாரு அப்படிங்கிறாங்க. லங்கோடி மாத்திரை அது மட்டும்தான் அவர் வேர் பண்ணியிருக்காரு. அவர் சிறுமே கபீர் பதியோ கீசி கன்ஃபர்டி தொப்பி, அவரோட தொப்பியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த நெத்தியிலேருந்து அப்படியே காது உங்களுக்கு ஓப்பனில் வெளியில் வர மாதிரி கபீர் பதியோ, கபீர்தாசனுடைய அந்த வகையை அந்த வழி நடப்பவர்கள். அப்போ அவங்க தொப்பியை பார்த்தா அந்த கபீர் வழி நடப்பவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான தொப்பியை போட்டிருக்காரு. டொப்பி. ஜப் ஜாடா ஆதா எப்பொழுது குளிர்காலம் வருகிறதோ, ஏக்கு காலி கம்பளி ஊப்பர் சே ஓட்டே ரகத்தே அவர் பாருங்க போத்திருக்காரு பாருங்க ஒரு கம்பளியை. அப்போ அந்த குளிர்காலம் வரப்ப ஒரு கருப்பு நிற கம்பளியை மட்டும் மேலே அவர் போத்திக்குவார். मस्तक पर हमेशा चमकता हुआ ராமானந்தி சந்தன் அவரோட மஸ்தக் மீன்ஸ் நெற்றியில் எப்பொழுதுமே அந்த ஒரு நல்லா பளபளக்கக்கூடிய ராமானந்தி சந்தன் அந்த சந்தனத்தை ஜோ நாக்குக்கே ஏக்கு சோர் சேகி அவரதோ கே டீகே கி தரகு பெண்கள் வைக்கும் விதமாக சுரு ஹோத்தாகை அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பெண்கள் வந்து உங்களுக்கு சந்தனம் இட்டா எப்படி இடுவாங்களோ அந்த மாதிரி வச்சிருக்கிறார் இவரு. கலேமே துளசி கி ஜடோ கி ஏக் பேடோல் மாலா. அப்போ அவரோட கழுத்துல துளசி கி ஜடோ கி துளசி மாலையை அணிஞ்சிருக்கிறாரு. ஜடோ கி ஏக் பேடோல் மாலா அதாவது ஒரு ஈவனான துளசி அந்த மணிகளை போட்டிருக்க மாட்டாரு, கொஞ்சம் அதாவது அன்ஈவனான இருக்கிற ஒரு மாலையை பாந்தே ரஹ்தே அணிந்து உள்ளார். அதாவது துளசி மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலையை, பாந்தே மீன்ஸ் அந்த கட்டப்பட்ட மாலையை அணிந்திருந்தார். அடுத்த பேரா ஊப்பர் கி தஸ்வீர் சே யஹ் நஹி மானா ஜாயா கி. நீங்கள் மேலே சொல்லப்பட்ட இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. பால்கோபின் பகத் சாது தே அவர் வந்து ஒரு சாமியார் சாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. நஹி கிடையவே கிடையாது. பில்குல் கிரகஸ்து அவர் வந்து ஒரு குடும்பஸ்தர். கிரகஸ்து மீன்ஸ் சஞ்சாரி அதாவது சன்னியாசி கிடையாது, அவர் வந்து ஒரு சஞ்சாரி.
உன்கி கிரஹணி கி தோ முஜே யாத் நஹி. அவரோட ஒய்ஃபை பற்றி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. அதாவது ஆத்தர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே பாடம் கண்டினியூ ஆகுது. அவங்க ஒய்ஃபை பற்றி எனக்கு ஞாபகம் இல்லை. உன்கே பேட்டே அவர் பதேஹு கோ தோ மைனே தேகாதா. அவரோட பையனையும் மருமகளையும் நான் பார்த்துருக்கேன். தோடி கேத் பாரி பீதி. அவருக்கு ஒரு சில விவசாய நிலமும் இருந்தது. ஏக் அச்சா சாஃப் சுதார் மகான் பீதா. ஒரு நல்ல சுத்தமான ஒரு வீடும் இருந்தது. நெக்ஸ்ட் பேரா பாருங்க. கிந்து இருந்த போதிலும் கேதி பாரி கர்த்தே பரிவார் ரக்தே பி. விவசாயம் செய்கிறார், குடும்பத்தை பார்க்கிறார். பால்கோபின் பகத் சாது தே. ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறாரு, ஒரு சாதுவாக இருக்கிறார். சாது மீன்ஸ் ஒரு செயின்டாட்ட இருக்கிறாராமா. साधु की सब परिभाषाओं में के खरे उतरने वाले. அந்த சாதுக்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை எல்லாத்தையுமே அவர் அவ்வளோ ஒரு நேர்த்தியா ஒபே பண்றாராமா. கேரே உத்தர்னே வாலே மீன்ஸ் கடைபிடிக்கிறார். கபீர்கோ சாஹப் மான்டே தே. கபீரை அவர் கடவுளுக்கு ஈக்குவலா அவர் அதை அவர் கருதுகிறார். சாஹப் மீன்ஸ் காடை குறிக்குது. உன்ஹி கே கீதோ கோ காத்தே. கபீர்னுடைய அந்த கவிதைகளை பாடுகிறார். உன்ஹி கே ஆதேசோ பர் சல்தே. அவருடைய உபதேசங்கள் படி நடக்கிறார். கபி ஜூட் நஹி போல்தே. எப்பொழுதும் பொய் பேசுவதில்லை. கரா விவகார் ரக்தே. நேர்மையாக அவருடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்காமா, நேர்மையானதாக இருக்கிறது. கிசி சே பி தோ டூ கே பாத் கர்னே மே சங்கோச் நஹி கர்த்தே. தோ டூ கே பாத் மீன்ஸ் தெளிவாக விஷயத்தை பேசுவது அப்படின்னு அர்த்தம். அப்ப கிசி சேபி யாருக்கிட்டையும் தெளிவா அந்த விஷயத்தை பேசுறதுல சங்கோஜமே பட மாட்டாராமா. சங்கோச் நஹி கர்த்தே. நான் கிசி சே காம் காஹ் ஜகட்டா மோல் அப்படின்னா வேணுக்குனே சண்டைக்கு போறது. அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே அவரு போமாட்டாரு. மோல் லேத்தே. கிசிக்கு சீஜ் நஹி சூத்தே. யாருடைய பொருளையும் தொடமாட்டார். நான் பினா பூச்சே விவகார் மேலாதே. யாருடைய பொருளையும் அவங்கள்ட்ட கேட்காம அதை எடுத்து யூஸ் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரி அவரோட செயல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இஸ் நியமக்கோ. இந்த நியமங்களை, இந்த ரூல்ஸை கபி கபி இத்தனி பாரிக்கி தக்லே ஜாத்தே கி. இந்த மாதிரி ஒரு சில சமயத்துல இவரோட இந்த விசேஷமான குணங்களை, பாரிக்கி மீன்ஸ் இத்தினி பாரிக்கி மீன்ஸ் இவ்வளோ ஒரு விசேஷமான குணங்கள்ல எப்படி இவர் ஒபே பண்றாரு, மேற்கொள்றாரு அப்படின்னு லோகோகோ குதூகல் ஹோத்தா. மக்களுக்கெல்லாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆவல் இருக்குமாமா அவங்களுக்கு. குதூகல் மீன்ஸ் அந்த தெரிஞ்சுக்கிற ஜானனைக்கு உத்சுக்தா. அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் மக்களிடையே இருக்குமாமா. कभी वह दूसरे के खेत में चौंच के लिए भी नहीं बैठते. மற்றவங்களோட வயல்ல போய் அசிங்கம் கூட பண்ண மாட்டாரு. वह गृहस्थ थे. அவர் ஒரு குடும்பஸ்தர். लेकिन उनकी सब चीज साहब की थी. ஆனா அவர்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே கடவுளுடையது அப்படின்ட்டு அவர் சொல்லுவாராமா. ஜோ குச் கேத் மே பைத்தா ஹோத்தா. எந்த ஒரு எதை விதைத்தாலும், அவரோட வயல்ல எதை பயிர்வித்தாலும் சிற்பர் லாதுகர் தலையில வச்சு எடுத்துக்கிட்டு பகலே உசே சாஹப் கே தர்பார் மே லே ஜாத்தே. ஃபர்ஸ்ட் எங்கே கொண்டு போயிருவாராமா, அந்த காடோட தர்பாருக்கு தான், கடவுளோட, அதாவது அவரோட அந்த கபீரனுடைய அந்த மடத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாரு. ஜோ உன்கே கர்சே. அந்த மடம் எப்படி இருக்கும், எவ்வளவு தூரத்துல இருக்குமாமா அவரோட வீட்டுல இருந்து. கர்சே 4 கோஸ் தூர் பர்த்தா. 4 மைல் தூரத்துல. கோஸ்னா 2 மைல்னு சொல்றாங்க. அப்ப 4 கோஸ்னா 8 மைல் தூரத்துல இருந்திருக்குது. ஏக் கபீர் பந்தி மட் சே மத்லப். அதை கபீர் பந்தி மட் அப்படின்னு சொல்றாங்க. கபீர் மடம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுறாரு. வக தர்பார் மே பேண்ட் ரூப் ரக்லியா. அதை ஒரு பரிசாக, அதாவது அவரு விளைச்சலை எல்லாத்தையும் அந்த இடத்துல போய் அவர் வச்சிடுறாரு. ரூப் ரக்லியா மீன்ஸ் பேண்ட் ரூப் ரக்லியா மீன்ஸ் கடவுளுக்கு படைக்கிறாரு அந்த இடத்துல. लिया जाकर प्रसाद रूप में जो उन्हें मिलता. பிரசாதமான ரூபத்துல எது கிடைக்கிறதோ அதை அவர் எடுத்துக்கொள்கிறார். உசே கர் லாத்தே அவர் உசி சே குஜர் சலாத்தே. அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் அதுலதான் அவருடைய ஜீவனத்தை அவர் நடத்துகிறார். அடுத்த பேரா
இன் சப்கே ஊப்பர் மைதோ முக்துதா. இதுக்கு மேல சொல்ல போனா எனக்கு இன்னும் ஒரு அவர் மேல ஒரு ஈர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, உன்கே மதுர் கான் பர், அவரோட மதுரமான பாடல் மீது எனக்கு அப்படி ஒரு முக்து மீன்ஸ் அதிலே அப்படியே மூழ்கிறது, மூழ் அந்த மயக்கத்துல இருக்கிறாராமா நம்மளோட ஆத்தரான ராம் ராம்ரிக்ஷ் பேனிபுரி சொல்றாரு. இன்னும் மேல சொல்ல போனா எனக்கு இன்னும் ஒரு ஒரு முக்து என்னன்னா, அவரோட ஒரு மதுரமான கான் மேல, பாட்டு மேல, ஜோ சதா சர்வதாகி சுனே கோ மில்தே, அது எப்போதுமே கேட்கணும் போல கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முக்து அவருக்கு இருக்குதாமா. சதா சர்வதா மீன்ஸ் ஹமேசா, எப்பொழுதுமே சுனேகோ மில்தே கேட்கறதுக்கு தூண்டுமாமா. கபீர் கே வே சீதே சாதே பத், கபீரனுடைய அந்த கவிதை வரிகளை தான் ஜோ உன்கே கண்டு சே நிக்கல் கர், அவரோட தொண்டையிலிருந்து அது வெளியில வரப்ப ஒரு உயிரோட்டம் மிக்க வார்த்தைகளாக வருகிறதாமா. சஜீவ் ஹோ உட்டே உட்டே. அடுத்த பேரா, ஆசாட் கி ரிம்ஜிம் ஹை, ஆசாட் கி ரிம்ஜிம் அதாவது ஆடி மாத மழை காலத்தில், சமுச்சா காவ் கேத்தோமே உத்தர்படா, எல்லா கிராமமும் வயலில் இறங்குகிறது, அதாவது நெல் பயிரிட, நாற்று நட. கஹி ஹல்சல் ரஹிஹை, எல்லா இடமும் அசை, அதாவது எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரே பிஸியா இருக்கிறாங்க மக்கள்லாம். கஹி ரோம்பனி ஹோ ரஹிஹை, எல்லா இடத்துலையும் நடவ ஆரம்பிக்கிறாங்க. தான் கே பானி பரை கேத்தோமே பச்சே உச்சல் ரஹேஹே, அந்த நெல் வயல்கள் அந்த தண்ணியா நிற்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வயல்ல வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப ஹாப்பியா விளையாண்டுவாங்களாமா. உச்சல் ரஹேஹை. அவரே கலேவா லேக்கர் மேடு பர் பைட்டிஹை, அங்கே இருக்கிற பெண்கள்லாம், கலேவா மீன்ஸ் நாஸ்தா, நாஸ்தா அதாவது காலையில சாப்பாடை எடுத்துக்கிட்டு ஒரு மேடையில வந்து உட்காடுறாங்க. அதாவது மேடையா இருக்கிற, அதாவது கீழே வயலா இருக்கும், ஒரு மேடான அந்த மண் மேட்டுல உட்காடுறாங்க. ஆஸ்மான் பாதல் சேகிரா, அங்கே இருக்கிற வானம் வந்து மேகங்களால அப்படியே சூழ்ந்திருக்கிறது. தூப்புகா நாம் நஹி, வெயிலுக்குங்கிற அந்த வெயிலுங்கிற பேருக்கு கூட வெயில் இல்லையாமா. டண்டி பர்வாஹி சல் ரஹி, குளிர்ந்த காற்று கிழக்கு பக்கமாக வீசிக்கொண்டிருக்கிறது. பர்வாஹி மீன்ஸ் கிழக்கு பக்கமாக வீசுகின்ற காற்றை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. ஐசி ஹி சமய ஆப்கி கானோமி ஏக் ஸ்வர் தரங் ஜங்கர் சி கர் உடி, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எங்களோட காதுகள்ல எல்லாம் ஒரு குரல் வந்து அப்படியே ஒரு விசை வாசிக்கிறது போல இருக்கிறது. எஹ்கியாக எஹ் கவுன்ஹை எஹ் பூச்னா நான் படேகா, இது யாரு, இது என்னது, யாரு அப்படிங்கிறத கூட கேட்க கூட முடியாத அளவுக்கு அவருடைய பாடல் அவ்வளோ இனிமையா இருக்கு. பால்கோபின் பகத் சமுச்சா சரீர் கீச்சட்டுமே லித்தேட்டே, பால்கோபின் பகத்தினுடைய ஃபுல் பாடியுமே அந்த சேற்றில், அதாவது அந்த வயல் சேற்றில் முற்றும் நனைந்தவராக, லித்தட்டே அப்பனே கேத்மே ரோப்பணி கர் ரஹே, தன்னுடைய வயலில் நாற்று நட்டு கொண்டிருக்கிறார். உன்கி அகுலி ஏக் ஏக் தான் கே பௌதேக்கோ பங்கிவிருத் கேத்மே பிட்டா ரஹிஹை, அவருடைய அங்குலி மீன்ஸ் விரல்கள்ல ஒவ்வொரு நெல் அந்த நெற்கதிராக எடுத்து, பௌதேக்கோ அந்த பௌதேவை பங்கி பத்த மீன்ஸ் வரிசையாக, கேத்மே பிட்டா ரஹிஹை வயலில் வைக்கிறார், நடுகிறார். உன்கா கண்ட், அவர் எப்படி ஒவ்வொரு நெல் கதிரா வைக்க அவரோட தொண்டையில இருந்து ஒவ்வொரு வார்த்தையா சங்கீத படிக்கட்டுல ஏறி ஏறி ஏக் ஏக் சப்துக்கோ சங்கீதிக்கு ஜீனே பர் சட்டாக்கர், ஜீனே மீன்ஸ் படி, பர் சட்டாக்கர் அதன் மீது ஏறி, குச்சுக்கோ ஊப்பர் ஓர் அதற்கும் மேலாக, ஸ்வர்கி ஓர் பேஜ் ரஹாய், ஸ்வர்கத்துக்கே போகுதாமா அவரோட பாட்டு, கீழே இருந்து பாடுற பாட்டு ஸ்வர்கத்துக்கே அந்த அவரோட ராகம் போகுது. அவர் குச்சுக்கோ இஸ் பிருத்திவிக்கு மிட்டி பர் கடே லோகோ, ஒரு சில ராகங்கள் இந்த பிருத்திவி, இந்த பூமியில இந்த மண்ணில் நின்றுட்டு இருக்கிற மக்களினுடைய காதுகளை சென்றடைகிறது. லோகோ கே கானோ கி ஓர் பச்சே கேள்தே ஹுயே ஜூம் உட்தேகே, அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் அந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. மேடு பர் கடி அவுரத்தே கே ஹோண்ட், அந்த மேடையில் உட்காந்துட்டு இருந்தாங்கள் அந்த பெண்களினுடைய உதடுகள் அசைய ஆரம்பிக்கின்றன. காம்பு உட்தேகை வே குணாத்தே லகுத்திகை, அதாவது முணுமுணுக்க செய்கிறார்கள், அவர்கள் அந்த பாடலை முணுமுணுக்கிறார்கள். ஹல்வாஹோ கே பயிர் கிசான், ஹல்வாஹோ மீன்ஸ் கிசான், அந்த உழவர்களினுடைய பயிர்,
அதாவது அங்கே வந்து உங்களுக்கு நிறைய வேலைகள்லாம் அந்த வயல் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வேலைகள் உழுதல் வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவரோட பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த விவசாயிகளினுடைய கால்கள் அந்த சங்கீதத்துக்கு தகுந்த மாதிரி போகுதாமா. हलवा के पैर ताल से उठने लगती है. ताल मीन संगीतम. ताल से उठने लगती है. रोपनी करने वालों की अंगुलियां. அப்புறம் அங்கே நாட்டு நடவுகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய விரல்கள் ஏக் அஜீவ் கிரமசே சல்னே லகித்தி ஹே. அஜீப் மீன்ஸ் ரொம்ப அவ்வளோ ஒரு வரிசையாக. இப்போ அதாவது நீங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க பாட்டு எப்போதுமே நாட்டு நடவுறப்ப கண்டிப்பாக ஒரு பாட்டை பாடிட்டு தான் நடவுவாங்க. அப்போ அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லாக அதனுடைய கிரம வரிசைகள் வந்து போய்கிட்டு இருக்குது அவங்க அந்த நாட்டு நடவுற வேலையில். பால்கோபின் பகத்துக்கா யஹ் சங்கீத் ஹையா ஜாது. இது பால்கோபின் பகத்தினுடைய சங்கீதமா இல்லை மேஜிக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய ராகம் இருந்துச்சு. அடுத்த பேரா பாத்தோ கி வஹ் அந்தேரி அதர்தியா. அப்போ பாத்தோக்கி அந்த பாத்தோ அப்படிங்கிற இடத்தினுடைய பாதி ராத்திரியில், அதாவது இருட்டான ராத்திரியில், அபி தோடிஹி தேர் பகலே மசஹல்தார் வர்ஷா கதம் ஹுயி ஹை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மழை வந்து நின்றுருக்கு. பாதலோ கி கர்ஜ், மேகங்களினுடைய கர்ஜனை, பிஜிலி கி தடப் மே அப்பனே குச் நஹி சுனாஹோ. அந்த பிஜிலி மீன்ஸ் அந்த மின்னலினுடைய வெட்டு, அதுவும் அப்பனே குச் நஹி சுனாஹோ எனக்கு எதுவுமே கேட்கவில்லை. கிந்து இருந்த போதிலும் அப் ஜில்லி கி ஜங்கார். ஜில்லி கி ஜங்கார் மீன்ஸ் அந்த புதருக்கு இடையில இருந்து வருகின்ற வண்டுகளின் ஓசை. யா தாதுரோ கி டர்ரா டர்ரா. அதாவது தாதுரோ மீன்ஸ் மேண்டக், தவளைகள், தவளைகளினுடைய அந்த டர்ரா அப்படிங்கிற அந்த சப்தம். பால்கோபின் பகத்துக்கே சங்கீத்துக்கோ அப்பனே கோலாஹல் மே டூபே நஹி சக்தி. இந்த சத்தத்திற்கு இடையிலையும் பால்கோபின் பகத்தினுடைய அந்த சங்கீதம், அந்த வாய்ஸ் வந்து என்னை அப்படியே மூழ்கடிக்குது. உன்கி கஞ்சடி மீன்ஸ் அவரோட கையில் வந்து கஞ்சிரா அப்படிங்கிற ஒரு வாசிக்கிற அந்த இது வந்து வச்சிருக்கிறாரு. உன்கி கஞ்சடி டிமக் டிமக் பஜ் ரஹி ஹை. அதாவது அதை வந்து உங்களுக்கு வாசிச்சுக்கிட்டே தான் பாடுறாரு. அவர் வே கார் ரஹி ஹை, அவர் பாடுறாரு. கோதி மே பியவா சமக் உட்டே சகியா சிஹுக் உட்டேனா. இது வந்து அவருடைய பாடலா. இப்போ நான் ஏதோ ராகத்தில் பாடியிருக்கேன், அவர் எப்படி பாடியிருக்காருன்னு தெரியல. கோதி மே பியவா சமக் உட்டே சகியா சிஹுக் உட்டேனா. இப்போ இந்த கோதிமே பியவா அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, அது இந்த லைன் மூலியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரமாத்மா ஹர் மனுஷிக்கே பாசை. கடவுள் என்பவர் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாரு, நம்ம வேற எங்கேயும் போய் தேட வேணாம். உஸ்கி கோத்துமே ஹை, அவரு நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறாரு. பஸ் உசே தேக்னே பார்க்கே ஒரு ஜானேக்கு ஜருரத்தை. அவரை வந்து நம்ம அதாவது நம்ம வந்து உணரணும், நம்ம அருகில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்படிங்கிறதனுடைய மீனிங் தான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். ஹாங் பியாதோ கோத்மே ஹி ஹை கிந்து வஹ் சம்ஜ்தி ஹை வஹ் அகேலி ஹை சமக் உட்தி ஹை சிஹுக் உட்தி ஹை. அந்த மீனிங்கை தான் உங்களுக்கு இங்கே விளக்கமாக போட்டிருக்காங்க. உசே பரே பாதலோ வாலே பாத்தோ கி आधी रात में उनका यह गाना अंधेरे में अक्षमात खौंता उठने वाली बिजली की तरह किसी ना चौंका देता. இந்த மாதிரி பரே பாதலோ வாலே பாதோ கி ஆதி ராத் மே, மேகங்கள் சூழ்ந்து இருக்கிற அந்த பாதோ கி ஆதி ராத் மே நடு ராத்திரியில் உன்கா யஹ் கானா அவருடைய இந்த பாடல் அந்தேரே மே அக்ஷமாத் கவுண்ட் உட்னே வாலே. அக்ஷமாத் மீன்ஸ் அச்சானக், திடீர்னு அந்த பாட்டு அந்த இரவுல திடீர்னு கவுந்து உட்னே வாலே. கவுந்து உட்னே வாலேன்னா ஒரு மின்னல் திடீர்னு வெட்டுச்சுன்னா எப்படி ஒரு சமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி இருக்காமா. பிஜிலி கி தரகு, மின்னல் போல. கிசேனே சவுன்கா தேத்தா, யாரை தான் திடுக்கிட வைக்காது. ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம் அயர்ந்து,
திடீர்னு ஒரு பாட்டு கேட்டுச்சுன்னா நம்ம எப்படி திடுக்கிட மாட்டோம், அந்த மாதிரி யார் தான் திடுக்கிறது? கிசீனா சவுன்கா தேத்தா, யார் திடுக்கிட மாட்டார்கள்? அரே अब सारा संसार निस्तमता में सोया है. நிஸ்தம்தா, ரொம்ப அப்படியே காமா, அப்படி ஒரு இந்த உலகமே தூங்கி கொண்டிருக்கிறது. சாரா சம்சார், இந்த உலகமே தூங்கி கொண்டிருக்கிற அந்த அமைதியான நேரத்தில் பால்கோவிந்த் பகத் கா சங்கீத் ஜாக் ரஹா ஹை ஜாக் ரஹா ஹை, அதாவது விழித்தெலும்புங்கள் அப்படிங்கிறது சொல்ற மாதிரி இருக்காமா பால்கோவிந்த் பகத்தினுடைய அந்த ராகம். தேரி கடரி மே லகா சோர் முசாஃபிர் ஜாக் ஜாக் ஜரா. இப்ப இதனுடைய மீனிங் நீங்க பாத்தீங்கன்னா, ஹே மனுஷ்ய, மனிதனே, தேரே ஜீவன் கே ஷன் நஷ்ட் ஹுயே ஜா ரஹே ஹை, உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிமிடங்கள் நஷ்டமாகி கொண்டிருக்கின்றன. ஜீவன் ரூபி கடரி கோ மவுத் ரூபி டக் சுரா ரஹா ஹை, வாழ்க்கை என்கின்ற மூட்டையை மரணம் என்கின்ற வஞ்சகன் திருடி கொண்டு போகிறான். அத்தக சமை ரகத்தே ஜாக் ஜா, டைம் கிடைக்கிறப்பயே நீ விழித்துக்கொள். பிரபு கா ஸ்மரன் பஜன் கர்லே, கடவுளை நீ பஜனை செய். அதாவது அதிகாலை வேளையில் அந்த எப்படி உங்களுக்கு பேர்ட்ஸ் எல்லாம் கடவுளை வந்து ப்ரே பண்ணுமாமா, அந்த மாதிரி நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? அதிகாலை வேளையில 3 மணிக்கு, அப்ப ஆதி ராத்னா மீன்ஸ் என்னது? பால்கோவிந்த் பகத் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு இந்த பாட்டை பாடியிருப்பார். அந்த மாதிரி நீங்க உங்களோட ஒவ்வொரு நிமிஷங்களையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கடவுளை சென்றடைகிற வழியை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த லெசனில் உங்களுக்கு 4 பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பேஜுக்கு நான் உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் அடுத்த 2 பேஜுக்குரிய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.